둘, 셋, 박! 자, 안녕하세요. 방탄소년단. ஹாய் எல்லாருமே, சில எப்பரா இருக்கீங்க? சரங்க லவ் யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது மேரி வித் ஸ்கூல் HM சீசன் 2ஓட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே கடைசியில் எது வரைக்கும் விட்டுருப்போனா, உங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப சோகமாயிட்டீங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க. அவள் எங்கே இருக்கான்னா பப்பில் இருக்குன்னு சொல்லியிருப்பா. சரி நானுமே அங்கே வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அங்கே போனால் நிறைய பேர் குடிச்சிட்ருப்பாங்க. உங்களுக்கு வந்து பிரேக்கப் வந்து தாங்கவே முடியல. அந்த சோகத்தில் என்ன பண்ணிட்டீங்கன்னா கல்ப்பாக ஒரு பாட்டில் அடிச்சிட்டிங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப போதையில் என்ன பண்ணிட்டீங்க, அந்த பப்பை விட்டு நீங்களே வெளியே போயிட்டீங்க. ஸோ வெளியே போயிட்டு எங்கேயும் ஒன்று கிடந்திருப்பீங்க. யாரும் உங்களை தூக்கிப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, தயாங்க தான். உங்களை பத்திரமா வீட்டில் வந்து இறக்கி விட்டுருப்பாரு. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, என்னை இறக்கி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு லிப்பில் வந்து ஒரு கிஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதோடு விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து ஒரு த்ரில்லர் ஒன் ஷாட் இருக்குது. நான் வந்து இப்போ சொல்ல மாட்டேன், நாளைக்கு தான் அது. ஓகேவா? ரொம்ப த்ரில்லராக இருக்கும். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ உங்களை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அப்படியே மெதுவாக எழுதுறீங்க. தலை செம்மையாக வலிக்குது. எப்பா எப்படி தான் இந்த குடிகாரங்களாம் வந்து காலையில் எழுறாங்களோ தெரியல, குடிச்சிட்டு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் தலையை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கீங்க. எங்கே அந்த தலை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டீங்க. அந்த தைலத்தை எடுத்து அப்படியே உங்கள் நெத்தியில் தேய்ச்சிட்டு இருப்பீங்க. லைட்டாக வந்து ரிலீஃபாக இருந்திருக்கும். கடவுளே, அம்மா என்னம்மா வலி வலிக்குது, இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக கீழே போகிறீங்க. பார்த்தா உங்கள் அண்ணி வந்து உங்களை ஃபேஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு? நேற்று என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி அண்ணி உங்கள் அண்ணி அப்படின்னாங்க. என்னாச்சு, நீ ஏன் என்னை பார்த்து ஒரு மாதிரி பண்ணுறீங்க? பின்ன நேற்று பண்ண வேலை அப்படி. நான் என்ன பண்ணேன், நீ என்ன பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு முறமணிக்கிறாங்க. என்ன? நேற்று எது குடிச்ச? அது சொல்லு. எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. லவ் பண்ணியா? அடி பாவி, குடிச்சு தான் குடித்தேன். ஏண்டி அந்த சம்பவத்தை பண்ண? நான் என்ன சம்பவத்தை பண்ணேன்? என்ன சம்பவத்தை பண்ணியா நேற்று அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணி எல்லாமே உங்ககிட்ட சொல்கிறாங்க. மொத்தம் கொடுத்துட்டேண்ணா. அதுவும் உதட்டலையா? ஆமாம். அந்த மனுஷ பக்கம் எப்படி இருந்தார்? நல்லா ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக இருந்தார். அப்போனா சரி. ஐயோ சும்மா காமெடி பண்ணேன். உனக்கு எந்த நேரத்தில் என்ன காமெடி பண்ணணும்னு சுத்தமாக தெரியல. ஐயோ சாரி அண்ணி. ஐயோ அப்படி சொல்லிவிட்டு உங்கள் தலையை சொறிறீங்க. ஆமாம், என் ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறீங்க. பாருங்கள், ஃபோனை காணோம். ஒரு வேளை அவர்கிட்டே இருக்குமோ? யார்கிட்ட? அதான் என்னை தூக்கிட்டு வந்து விட்டாரே. ஓ, நீங்கள் அப்படியே உங்கள் அண்ணி ஃபோனில் வந்து உங்கள் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுறீங்க. கால் வந்து அட்டன் ஆகுது. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு டீப் வாய்ஸு. இந்த வாய்ஸு நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஹலோ 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 சாரி, நேற்று உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல். அது மட்டும் இல்லாமல் என்னை வீடு வரைக்கும் பத்திரமா விட்டதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். என்னோடய ஃபோன் உங்ககிட்ட தானே இருக்குது? ஆமாம். சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து வாங்கிக்குவேன். நான் வந்து ஒரு காஃபி ஷாப் சொல்கிறேன், அந்த காஃபி ஷாப்புக்கு வாங்க, நான் அங்கே ஃபோன் தந்துடுறேன். சரி அப்படின்னு சொல்லுனீங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனுமே கட்டு. கடவுளே, எப்படியாவது ஃபோனை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மனசு ஒரு பக்கம் இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மண்டையை அப்படியே சொறிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடகடன்னு ரெடி ஆகிட்டு நீங்கள் அப்படியே ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. இப்போ பார்க்கணுமே ஃபேஸ் ரொம்ப சேடாக போயிடுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நேற்று தானே பிரேக்கப் ஆச்சு. அதே நினச்சி ரொம்ப மனசு உங்களுக்கு பாரமாக இருக்குது. நீங்கள் கிளாஸுக்கு கூட போகல, ஸ்டாஃப் ரூம்லேயே இருந்திருப்பீங்க. உங்கள் கிளாஸுக்கு வந்து வேறு ஏதோ மிஸ்ஸை வந்து அனுப்பியிருப்பீங்க. நான் எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணேன், அதுவும் 1 வருஷம் லவ். ஒரே நிமிஷத்தில் விட்டுட்டு போயிட்டால அண்ணா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
இந்த மாதிரி ஒருத்தனையை நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கு. அப்படியே நீங்கள் வந்து அந்த டேபிள் மேலே படுத்திருப்பீங்க. உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே ட்ராப்லெட்ஸாக இருந்துகிட்ருக்கும். இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் எழுறீங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு காஃபி இருக்குது. இது யார் கொடுத்துருப்பா? யாராவது இங்கே தெரியாமல் வச்சுட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி வெயிட் பண்ணுறீங்க, யாராவது வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே வரல. ஒருவேளை அவள் வச்சுருப்பாளோ, அவங்க தான் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த காஃபி எடுத்து குடிக்கிறீங்க. இப்போ தான் கொஞ்சம் மண்டை வலி கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. சரி, அதே நினச்சிட்டு இருந்தால் வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டுருப்பீங்க. இங்கே சாயந்தரம் வரைக்கும் அவர் வந்து ஒரு காஃபி ஷாப் சொன்னார் இல்லையா, அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து ஒரு 5:30 5:45 அந்த மாதிரி வர சொல்லியிருப்பார். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4-5 மணிக்குள்ளே வந்து ஸ்கூல் முடிஞ்சிடுது. ஆனால் நீங்கள் சீக்கிரமாகவே அங்கே கிளம்பிட்டு உங்கள் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. ஹலோ, சொல்லுங்கள், எப்போ வருவீங்க? இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரி, நான் அந்த காஃபி ஷாப்பில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கட் பண்ணியிருப்பார். இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த காஃபி ஷாப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐயோ வையன்னு, அதுலேருந்து வெளியே வா, அவன் தான் உன்னை விட்டு போயிட்டான்ல, வேணா ஜாலியாக இருந்துட்டு பண்ணி ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. மேம், என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் வந்து போயிருப்பாங்க. இவர் வேறு எப்போ வருவார்னு தெரியலையே, சீக்கிரமாக ஃபோன் வாங்கி நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இருந்துருப்பீங்க. இங்கே வந்து அப்படியே காஃபியும் வந்திருக்கும். என்ன 15 நிமிஷம் ஆக போகுது, இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காண்டாயிட்ருக்கு. இப்போ வந்து வயனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு, யாராவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தா உங்கள் பாய் பெஸ்டி வினோத். வினோத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தோன்னே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. எப்படி இருக்க, ஒரு ஃபோனும் இல்லை, ஒரு மெசேஜும் இல்லை, சனி நீ அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்லேயே திட்டுறாரு. இது காஃபி ஷாப்புடா. சரி, ஒரு ஃபோனும் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, என்ன நீ பிடுங்கிட்டு இருக்க? சாரிடா நிஜமா நான் வேலையிலேருந்து எனக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கே நேரம் சரியாக போயிடுது, வந்தால் தூங்குறதுக்கே எனக்கு சரியாக போயிடுது, நான் என்ன பண்ணிட்டோம்? அவர் அப்படியே முறைக்கிறாரு. சரி, எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், எப்படி லைஃப்லாம் போகுது? அதெல்லாம் ஏதோ போதான். எப்படிடா உனக்கு ஏதோ போகும்? நீ தான் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க பின்னாடியே சுற்றுறவனாச்சு அப்படின்றாரு. சரி, ஆமாம், உன் லைஃப் எப்படி போகுது? நாசமாக போகுது அப்படின்றீங்க. என்னடி ஆச்சு? அவனை நல்லா பார்த்துக்கலையா? நான் அப்போவே சொன்னேன். நீ அப்போவே சொன்ன, நான் கேட்டிருக்கணும். டக்குன்னு அவர் திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா எப்போவுமே வந்து அவரை விட்டு கொடுத்து பேச மாட்டீங்க. ஏன் நீ இப்படி பேசுகிற? எப்போவுமே அவனை விட்டு கொடுத்தே பேச மாட்டியே. வினோத், நீ சொல்கிற மாதிரியே நான் அப்போவே வந்து உன் பேச்சு கேட்டிருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலமை வந்திருக்காது. என்னாச்சு? அவன் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய ஷாக் ஆகிட்டாரு. என்னாச்சு? எதனால்? ஏதோ பிரச்சனை உங்களுக்குள்ள? இல்லை, அவனுக்கு வேற யார் மேலேயும் லவ் வந்துடுச்சான், இது ஜஸ்ட் அஃபெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன? நீங்கள் அப்படியே வேற எங்கேயோ பார்க்குறீங்க. சரி விடு, பார்த்துக்கலாம் விட. சரி, எனக்கு அப்போவே டவுட்டாக தான் இருந்துச்சு. சரி, நீ உன்னோட லவ்னால நீ வந்து சொல்கிறதுனால நானும் வந்து விட்டுட்டேன். ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வருது. அதனால் அந்த மாதிரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டேப் பண்ணுறாரு. சரி வா, வெளியே போகலாம். இல்லைடா நான் வரல, நான் கிளம்புறேன். வா, நான் கூப்பிட்டு வரமாட்டியா? சரி வரேன் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஜாலியாக வந்து சுற்றுறீங்க. அதாவது அந்த மனுஷன் பார்க்கு நிறைய இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு.
பீச்சு சைட்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் வச்சுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பஞ்சு மிட்டாயிட்ருக்கு, இன்னும் இந்த பஞ்சு மிட்டாய் தின்றதை விடலை நீ அப்படின்றாரு. வாங்கித்தாடா அப்படின்ட்டுருக்கு. சரி இரு 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து உங்களுக்கு ஒன்று அவருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பார். இங்கே நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுருக்காரா, டக்குன்னு அதை பிடுங்கிட்டீங்க. கூடடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடுங்க பார்க்குறாரு. போட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பஞ்சு மிட்டாயை சந்தோஷமாக சாப்பிட்றீங்க. அதை பார்த்து அந்த மனுஷன் வந்து திரும்பி கேட்கல, ஏன்டா உனக்கு வேணாமா, சரி அப்படி சொல்லி ஃபுல்லாக கான் பண்ணிட்டீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு, நீ இப்போ சந்தோஷமாக இருக்க, அதனால் நீ எவ்வளோ பஞ்சு மிட்டாய் கேட்டால் நான் வாங்கி தரேன். அப்போனா ஒரு 4 சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷெல்லாம் வாங்கி தராரு. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கு. எங்கள் அப்படியே அந்த பஞ்சு மிட்டாய் ஜாலியாக சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஏறக்குறைய 6:45 உங்கள் அம்மா அப்படி ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. எங்கடி இருக்கே பொம்பளை பிள்ளை, நீ வெளியே சுற்றுறியா, வா உன்னை தொடப்பக்கட்டாலே பிச்சிட்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் கற்று மேலே கற்றுறாங்க. நீங்கள் ஐயோ எங்கள் அம்மா வர கற்றுன்னு கத்துறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. அவருமே சரி பாய் பத்திரமா போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் ஸ்கூட்டி எடுக்கிறீங்க பாருங்கள், இப்போ தான் நான் வருது ஃபோனு. ஐயோ நம்ம அப்படியே வந்துட்டோம், அந்த மனுஷன் அங்கே வெயிட் பண்ண வரும் அப்படின்னு சொல்லி கடன்னு உங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஹலோ என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கத்துறாரு. ஐயோ சாரிங்க, உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, எங்கே தான் போனீங்க? ஐயோ சாரிங்க, அங்கே வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார், அப்படி நான் வெளியே போயிட்டேன். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபோன் கிடைக்காது. ஏன் நான் 1 வாரத்துக்கு வெளியே போகிறேன், அதனால் என்னால் எங்கேயும் போக முடியாது, அதனால் 1 வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு ஃபோனு. 1 வாரம் கழிச்சா? ஷோ பையனை என்ன பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிருப்பீங்க. பார்க்கணுமே உங்கள் அம்மா அப்படியே வாசலில் தொடப்பக்கட்டையோடு நினச்சிட்ருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பாவட்டு மெதுவா ஹாய்மா அப்படின்னுங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்களோ, ஐயோ என்னை மடித்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடன் கிச்சரவுக்கு ஓடி போயிட்டு உங்கள் அண்ணி பின்னாடி அப்படியே ஒழிஞ்சிக்கிறீங்க. அத்தை நீ அவளை இந்த பக்கம் கொண்டு வா. அவளுக்கு எவ்வளோ தைரியம்னா, டைம் 7 மணிக்கு வந்திருப்பா. அம்மா வெளியே போய் எங்கே வெளியே போனேன் அம்மா, என்னோட பெஸ்ட்டி தெரியலம்மா, ஆமாம் அவங்க கூட கொஞ்சம் வெளியே போயிருந்தம்மா அப்படின்னும் அவங்க அப்படியே புனைக்கிறாங்க. ஏண்டி லீவ் டைமில் சும்மா தானே இருக்கேன் அம்மா, இல்லைம்மா இன்றைக்கி தான்மா நானே அவனை பார்த்தேன், அதான் சும்மா வெளியே போனேன். சரி பாலாச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. ஏண்டி உனக்கு இந்த வேண்டாத வேலை? இல்லை நீ அவனை இன்றைக்கி தான் பார்த்தேன், அவன் கூட கொஞ்சம் சுத்தன பின்னாடி தான் எனக்கு ஓரளவுக்கு மனசு நல்லா இருக்குது தெரியுமா. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. நீங்களுமே வந்து போகிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முன்னாடி தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் உங்களுக்கு இன்னும் அந்த உறுத்தலாகவே இருந்துருக்கு, அந்த வாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஸோ ஆனால் அந்த வாய்ஸ் எங்கே கேட்டிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்கீங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது. இங்கே பார்த்தா நீங்கள் 7 மணிக்கு எழுந்திக்கிறீங்க. ஐயோ 7 மணி ஆகிடுச்சா அப்படி சொல்லிட்டு கடன்னு பறக்குன்னு ரெடி ஆகிட்டு அப்படியே சாப்பிடாம கூட ஓடியாச்சு. எல்லாம் அப்படியே வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இவளுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே கிளம்புறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஸ்கூட்டியில் ஜல்லுன்னு உள்ள போயிருப்பீங்க. நீங்கள் அப்படியே மெதுவாக வந்து ஸ்கூட்டியை வந்து ஆஃப் பண்ணுறீங்க. எங்கே இருக்காருன்னு தெரியலையே, எங்கேருந்து வருவாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மனுஷனை காணும், எங்கே ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஸ்கூட்டியை வந்து பார்க்கிங் சைடில் வந்து நிறுத்திட்டு அப்படியே வந்து கிளாஸ்க்குள்ளே என்ட்ராலான்னு போகிறீங்க. மேம் எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளாஸுக்கு போகிறேன். மேம் மீட்டிங் இருக்குது. ஐயோ அவர் அங்கே தான் இருக்கார் போலையே, போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மீட்டிங் ரூம்குள்ளே வரீங்க. பார்த்தா அந்த மனுஷன் எங்கேயும் இல்லை. ஏன் எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இங்கே டீச்சர்ஸ் அப்படியே எல்லாம் பார்க்குறாங்க. அது சார் வந்து ஒரு வாரத்துக்கு வரமாட்டார், அதனால் நான் தான் இனிமேல் இங்கெல்லாம் பார்த்துக்க போகிறேன். உங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ள குளுருன்னு இருக்குது. ஐயா 1 வாரத்துக்கு வரமாட்டாரா, சூப்பர் அப்பு, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இவருமே லேட்டாக வந்து ஒன்றும் கேட்க மாட்டார் தான்,
அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படி ஜாலியாக வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அன்னைக்கிட்டலாம் சொல்கிறீங்க, அந்த ஹிட்லர் ஒரு வாரத்துக்கு வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, சரி உன் ஃபோன் என்னாச்சு அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஏண்டி அங்கேயே நின்று ஃபோன் வாங்கியிருந்தா இந்நேரம் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஒரு வாரம் கழிச்சு தான் தரேன்னு சொல்லியிருக்காரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேஷ்லாம் இருக்கீங்க. ஒருத்தர்கிட்ட தன்னோட ஃபோன் இருக்குது, அதை நினச்சி கவலைப்படாமல் ஜாலியாக இருக்க ஒருத்தி மட்டும்தான் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அண்ணி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து பாரு 8 மணிக்கு எழுறேன் பாரு அப்படின்ற மாதிரி எழுந்திருப்பீங்க. ஆனால் சீக்கிரமாக எழுந்துட்டிங்கன்னா தெரியல. அவர் இருக்கும் போதெல்லாம் வந்து 7 அந்த மாதிரிலாம் போகுது. அவர் இப்போ இல்லை 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புறீங்க. உங்கள் அம்மாலாம் பார்த்துட்டு இன்றைக்கி மழை வரும் போலையே, இன்றைக்கி மழை வரும் போல், ஆமாம்மா அப்படி தான் மேகம்லாம் கருத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் வேறு, என்ன ஆளாளுக்கு என்ன பண்ணுறீங்க, நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீ இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறதுனால தான் இப்படி மேகமூட்டமாக இருக்குது. மழை பெஞ்சாலும் நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. பரவாயில்ல, ஒரு நாளைக்காவது சீக்கிரமாக கிளம்புறாளே, அதே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே உள்ளே போயிருப்பாங்க. நீங்கள் அப்படியே சந்தோஷமாக இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து இறங்குறீங்க. இன்றைக்கி வந்து என்னை யாரும் தடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவர் இருக்கிறதே மறந்துட்டீங்க போல். இன்றைக்கி என்ன கேட்டுறாருன்னு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்கள் தேடுது. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு, ஆமாம் யாரை தேடுற, இது தயாங் சார், அவள் தான் ஒரு வாரத்துக்கு வரமாட்டார்ல, ஓ ஓ ஓ மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஷோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நாட்கள் போகுது, நீங்கள் டெய்லியுமே சீக்கிரமாக வந்துடுறீங்க. அந்த மனுஷன் வர இருக்கும் போதெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் இப்போ பார்த்தா நான் டெய்லியும் சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஒரு வாரம் கடந்து போச்சு. நெக்ஸ்ட்டு வாரம் வரப்போகுது. உங்களுக்கு அப்படியே வந்து இன்றைக்காவது வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு மனசு அப்படியே படப்படன்னு அடிச்சுக்குது. ஏன்னா இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னே சொல்லலாம். நான் தான் சொல்லியிருப்பேனே உங்களுக்கு, அவர்கிட்ட திட்டு வாங்கினது இந்த நாளே ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து அவர் திட்டாமல் இருக்கிறது, அவர் இல்லாமல் இருக்கிறது, ஏதோ ஒன்று உங்களுக்கு இல்லாத மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ வந்து சரி இன்றைக்காவது வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மனுஷனை காணோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இன்றைக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி வந்துடுவான்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி ஏன் வரல அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே வந்து நீங்கள் ஸ்டாஃப் வந்து போயிருப்பீங்க. அங்கே அப்படியே, சார் இன்றைக்கி வந்து ஹெச்எம் சார் வரலையா? ஆமாம்மா இன்றைக்கும் வரல, என்னாச்சுன்னு தெரில. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயே போயிருப்பீங்க. ஐயோ நான் எதுக்கு யோசிக்கிறேன், அவர் வந்தால் என்ன, நான் சந்தோஷமான இருந்தேன், ஏன் நான் இப்படி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து கிளாஸை வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் நான் அவரை பற்றி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அப்படியே அந்த 4 போயிருக்கோம். நீங்கள் பார்க்கணுமே சோலே இல்லாத மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே போய் பெட்டில் படுத்துட்டு, ஐயோ எனக்கு என்ன தான் ஆச்சு, நான் எதுக்கு அவரை பற்றி யோசிக்கிறேன், அந்த ஹிட்லரை பற்றி நான் எதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்டை போட்டு அப்படி அடிக்கிறீங்க. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்கு. இங்கே அடுத்த நாள் ஆகுது, நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு கிளம்புறீங்க. அடி என்னம்மா எங்கே கிளம்பிட்டேன், இது என்ன கேள்வி, நான் எங்கே போவேன், ஸ்கூலுக்கு தானே, இன்றைக்கி எதுக்கு போகிறேன், இன்றைக்கி எதுக்கு இப்போ லூஸாம்மா, எதுக்கு போவாங்க, பாடம் நடத்த தானே போவாங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி போகிறீங்க. நில்லு, உங்கள் அண்ணி எதுவும் சொல்லலையா, உங்கள் அண்ணி அப்போ தான் வந்திருப்பாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. என்ன சொல்லலம்மா, என்ன அது, அப்போ உங்கள் அண்ணி எதுவும் சொல்லலை. ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணி வராங்க. என்ன நடக்குது, என்ன விஷயம், என்ன ஆச்சு, இன்றைக்கி ஒன்று பொண்ணு பார்க்க வராங்க, போகாமல என்னம்மா உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு டக்குன்னு அவங்க சொன்னோன்னே. என்னம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நேற்றே சொல்லண்டி, உங்கள் அண்ணி சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க. நான் அதை கேட்கல, யார் பையன் என்னன்னே சொல்ல பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கீங்க, எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ அதான் நேற்று விலைக்கு சொன்னால் உங்கள் அண்ணி மறந்துட்டாங்க, இன்றைக்கி உன்னை வந்து ஒரு பொண்ணு பார்க்க வராங்க சரிங்களா, போ அப்படின்னு சொல்லிட்டு மேலே அனுப்பி விட்றாங்க. அதுக்கு அப்படியே
ஐயோ! இந்த அம்மா வேற என்ன பண்ணுது அப்படி சொல்லி அவங்களுக்கு டென்ஷனாக வந்துட்டுருக்கு. எங்களுமே மேலே போயிருப்பாங்க. இங்கே உங்கள் அண்ணி சாரி வேணும் சத்தியமாக நான் மறந்தே போயிட்டேன். அவங்க கூட சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் இங்கே இருக்கிற வேலையை பார்த்து நான் சத்தியமாக மறந்து போயிட்டேன். சாரி. பரவாயில்ல இருக்கட்டும் அண்ணி. பொண்ணு தானே பார்க்க வராங்க. என்ன கல்யாணமாக பண்ண போகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருந்துருக்கீங்க. உங்கள் அண்ணி உங்களை அழகாக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே அப்படியே கார் வர சத்தம் கேட்குது. மாப்பிள்ளை வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சொந்தத்தில் சில பேர் வந்திருப்பாங்க பொண்ணுங்களாம். அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். மாப்பிள்ளை வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்க இஷ்டமே இல்லாத மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. என்னடி மாப்பிள்ளை வந்துட்டான்னு சொல்கிற, நீ என்னமோ அப்படியே உட்காந்துருக்க, இப்போ என்னடி பண்ண சொல்கிற போடி அப்படின்னு சொல்லிட்டு காணாதிப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது. பொண்ணை கீழே வர சொல்கிறாங்க. இங்கே அப்படியே எல்லாருமே அவங்கள கீழே கூட்டிகிட்டு போய் அப்படியே உட்கார வச்சுருப்பாங்க. அவங்க ஏதோ ஃபார்மாலிட்டி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதில் காதுலேயே வாங்கலை. எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுருக்கீங்க. இங்கே ஒரு வாய்ஸு, நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க. இங்கே நீங்கள் அந்த வாய்ஸை கேட்டு கூட நீங்கள் மேலே நிமிர்ந்து பார்க்கல. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தலை குஞ்ச பின்னாடியே அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணுக்கு இப்போ என்ன தெரியுதுன்னா, அவரோட அந்த ஷூ அங்கே கால் நடக்கிறது மட்டும் தெரியுது. நீங்கள் அப்படியே மேலே போயிருப்பீங்க. அப்படியே ஏதோ ஒரு ரூம்குள்ளே போயிருப்பீங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஃபஸ்ட்டு என்னை நிமிர்ந்து பாருங்கள். இல்லை அப்படியே சொல்லுங்கள், என்னை நிமிர்ந்து பாருங்கள். என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது தயங்கா இருக்குது. அப்படியே நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன், எப்படி இருக்கேன்? எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன் சார். இப்போ நான் சார் கிடையாது, தயம். புரியுதா? புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேன் இருக்கீங்க. இவர் தான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னது பார்த்தா உங்கள் ஃபோனு? என் ஃபோனு உங்ககிட்ட எப்படி? உனக்கு தெரியாது. சத்தியம். இருங்க, அப்போ என்ன வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு விட்டது நீங்கள் தானா? அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. டக்குன்னு சாரி அப்படின்றீங்க. எதுக்கு சாரி? இல்லை, நான் நீங்கள் வேணும்னு பண்ணல, மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னு தான் குடித்தேன். அல்ல உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை விழ போகிறீங்க. என்ன பண்ணுற நீ, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸு அப்படின்ட்டுங்க. சரி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சிட்டே சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. நான் மன்னிச்சிட்டேன், நான் அது பெருசாகவே எடுத்துக்கல, விடு. உனக்கு கஷ்டமாக இருக்கிறனால தான் நீ குடிச்ச. ரொம்ப தேங்க்ஸ் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அன்றைக்கி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? இல்லை, எனக்கு அது கஷ்டமாகவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீ அன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருங்க, அதனால் நீ பண்ணுறது எதுவும் எனக்கு கஷ்டமாக தெரியல வயன். ரொம்ப தேங்க்ஸு சார் அப்படின்றது. ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், கல்யாணத்தை பற்றி என்ன வச்சுருக்கே? எனக்கு சத்தியமாக நீங்கள் தான் மாப்பிள்ளைன்றது தெரியாது. எங்கள் வீட்டில் சொல்லலை. நானே இப்போ தான் உங்களை பார்க்குறேன். சரி, இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? அது அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை பார்க்குறீங்க. அப்படியே இந்த கண்ணில் அப்படியே முழுங்கி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் என்ன பதில் வேணா நீ அப்புறமா சொல்கிறியா? சரி சரி, இன்னொன்று கொடுக்கணும், நான் கொடுத்துட்டா? இன்னொரு பொருள் என்கிட்ட இருக்குது, அது கொடுக்கணும், நான் கொடுத்துட்டா? கொடுத்துருங்க. இங்கே பாரு, நீ சரின்னு சொல்லிட்டேன், அதை நான் தான் கொடுக்குறேன், சரியா? சரி. அந்த மனுஷன் அப்படியே உங்கள் ஷோல்டர் பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. என்ன என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஆழ்ந்துட்டுருக்கீங்க. ஒரு நிமிஷம் ஆகுது.
அந்த கிஸ்ஸு பொறுமையாக பிரேக் ஆகுது. நீங்கள் அப்படியே பேன அந்த மனுஷனை பார்க்குறீங்க. நீ அன்றைக்கி எனக்கு கொடுத்தல, எனக்கு என்கிட்ட எது கொடுத்தாலும் அதை நான் திருப்பி கொடுத்துருவேன். அப்படியே நீங்கள் ஷாக் அடித்த மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. என்னோட பதிலுக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கீழே போகிறாரு. நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன்டா. அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். பாய் பாய். கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே பாய் பாய். அடுத்த ஒன் ஷாட்டில் சந்திக்கலாம் நாளைக்கு. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். na 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 na